24வது பகுதி. யத்ர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி சபோமாம் அத யத்ர அன்யத் பஷ்யதி அன்யத் ஸ்ருணோதி அன்யத் விஜானாதி ததல்பம் யோ வை பூமாம் ததம்ருதம் அத யதல்பம் தன்மர்த்யம் ச பகவக கஸ்மின் பிரதிஷ்டித இதி ஸ்வே மகிம்னி யதி வா ந மகிம்னி இதி. யத்ர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா. இந்த வாக்கியம் இந்த உபனிஷத்திலேயே இந்த பகுதியில் மிக முக்கியமான வாக்கியம் என்று பார்த்தோம். காரணம், பரபிரம்மத்தினுடைய லக்ஷணமானது இந்த வாக்கியத்தில் அமைந்துள்ளது. பரபிரம்மத்தை புரிந்து கொள்வதற்கு முன் அல்லது விளக்குவதற்கு முன் உள்ள வாக்கியங்கள் நேரடியாக லட்சியத்தை விளக்கி வந்தது. இங்கு அந்த பிரம்மனிடம் வரும்பொழுது சொற்கள் தன்னுடைய சக்தியை இழந்து விட்டன. ஆகவே நேரடியாக பிரம்மத்தை விளக்க முடியவில்லை. அந்த காரணத்தினால்தான் இங்கு லக்ஷணம் யத்ர நான்யத் பஷ்யதி என்ற விதத்தில் அமைந்துள்ளது. சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம் எப்படி இந்த வாக்கியம் பிரம்மத்தை போதிக்கின்றது என்று பார்த்தோம். அதாவது பரபிரம்ம தத்துவமும் அந்த பரபிரம்மத்துடன் அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட அதற்கு அல்லாத தத்துவமும் சேர்ந்து நமக்கு விளங்கி கொண்டு இருக்கின்றது. ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்து விளங்கி கொண்டு இருக்கின்றது. இதில் நாம் ஆத்ம தத்துவத்தை அறியவில்லை, அனாத்மாவில் மட்டும் நம்முடைய கவனம் இருக்கின்றது. இங்கு உபனிஷத் என்ன செய்கின்றது? அனாத்மா பகுதியை நீக்குகின்றது. நீக்குதலுக்கு நிஷேதம் என்று பெயர். அப்படி நீக்கிவிட்டால் எது மீதி இருக்கின்றதோ அதை சொல்லாமலேயே அது விளங்குகின்றது. இங்கு நான்யத் பஷ்யதி என்ற இடத்தில், நான்யத் ஸ்ருணோதி என்ற இடத்தில் துவைதமானது, நாம் அனுபவிக்கின்ற இந்த பிரபஞ்சமானது நீக்கப்படுகின்றது, பாகத்தியாகம் செய்யப்படுகின்றது. அனைத்தும் நீக்கப்படவில்லை. பிறகு எது வைக்கப்பட்டிருக்கிறது? யத்ர, எந்த இடத்தில் ஒருவன் தனக்கு வேறான ஒரு கருவியில் வேறான பொருளை பார்ப்பதில்லையோ கேட்பதில்லையோ அறிவதில்லையோ அது பூமா, அதுதான் பூமா என்ற தத்துவம் என்று நிஷேதமும் லக்ஷணையும் சேர்ந்து இங்கு நடைபெற்று இருக்கின்றது. இவ்விதத்தில் உபனிஷத்தானது நிஷேதத்தின் மூலமாகவும் லக்ஷணையாகவும் பரபிரம்ம தத்துவத்தை விளக்குகின்றது என்று வரை நாம் பார்த்தோம். இனி மேற்கொண்டு இதனுடைய விளக்கத்திற்கு செல்ல வேண்டும். இந்த வாக்கியங்களில் பிரம்மத்துக்கு எப்படிப்பட்ட லக்ஷணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால்,
முதல் இலக்கணம், அதாவது முதல் வர்ணனை, பிரம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட முதல் வர்ணனை அவ்யவகாரியம். இந்த வாக்கியம் பிரம்மத்தை இப்படிப்பட்ட சொரூபமாக விளக்குகின்றது. எப்படிப்பட்ட சொரூபம்? முதல் சொரூபம் அவ்யவகாரியம் பிரம்ம. அவ்யவகாரியம் என்றால் விவகாரத்துக்கு அப்பாற்பட்டது, விவகாரத்திற்குள் பிரம்ம இல்லை. பரபிரம்மமானது விவகாரத்திற்குள் வருவதில்லை. பிறகு எது விவகாரத்திற்குள் இருக்கின்றது? இந்த மித்யா பிரபஞ்சம். நாம் அனுபவிக்கின்ற இந்த மித்யா பிரபஞ்சம்தான் விவகாரத்திற்குள் இருக்கின்றது. ஆனால் இந்த பிரம்மமானது விவகாரத்திற்குள் வருவதில்லை. அது எப்படி தெரிகிறது என்றால், எல்லா விவகாரமும் பஷ்யதி, ஸ்ருணோதி, விஜானாதி, அறிதல், கேட்டல், சிந்தித்தல், இந்த விவகாரம் எங்கு இல்லையோ அவ்யவகாரியம். இனி நாம் விவகாரத்தை பல கோணங்களில் பிரிக்கலாம். இங்கு நாம் அனைத்து விவகாரத்தையும் இரண்டாக பிரிக்கின்றோம். நாம் செய்கின்ற எல்லா டிரான்சாக்ஷன், எல்லா விவகாரத்தையும் இரண்டாக பிரிக்கின்றோம். ஒன்று ஞான விவகாரம், இரண்டாவது கர்ம விவகாரம். விவகாரம் என்றால் நம்முடைய அனுபவங்கள், செயல்கள் எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கை என்றே சொல்லலாம். இந்த ஜீவிதத்தையே ரெண்டாக பிரிச்சிடுறோம். ஒன்றா ஞான விவகாரம் பண்ணிகிட்ருப்போம், இல்லை கர்ம விவகாரம் செய்வோம். ஞான விவகாரம் என்றால் இது சத்துவத்தினுடைய விளைவு. ஒன்றை நாம் அறிதல், சுவைத்து அறிதல், நுகர்ந்து அறிதல், பார்த்து அறிதல், கேட்டு அறிதல், இதெல்லாம் ஞான விவகாரம். கர்ம விவகாரம் என்றால் செல்லுதல், பேசுதல், எல்லா ஆக்ஷன், அது ரஜஸினுடைய செயல். தமசுக்கு ஒன்றும் செயல் கிடையாது, அது ஜடமாக இருப்பது. அப்படி இந்த சத்துவ ரஜஸ் தமஸ் ஆக இருக்கின்ற இந்த உலகத்தில் தமசுக்கு எந்த விவகாரமும் இல்லை. தமோகுண ஜடமாக பேசாமல் இருக்கும். இந்த சத்துவத்திலிருந்து வர்ற விவகாரம் ஞான விவகாரம், ரஜஸிலிருந்து வருகின்ற விவகாரம் கர்ம விவகாரம். இந்த ரெண்டு விவகாரமும் பிரம்மனிடம் இல்லை. அது பிரம்மத்தினுடைய ஒரு லட்சணம். இப்போ பரபிரம்மத்தினுடைய லட்சணம் நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி என்ற பகுதியிலிருந்து எந்த விவகாரத்திற்குள்ளும் வருவதில்லை. அதாவது அறிதல் என்ற ஞான விவகாரமோ செயல்படுதல் என்ற கர்ம விவகாரமோ இருப்பதில்லை. அது முதல் கருத்து. இனி இரண்டாவது லட்சணத்துக்கு வரலாம். முதல் லட்சணம் அவ்யவகாரியம், இரண்டாவது நிர்விகல்பம். நிர்விகல்பம் என்பது அடுத்த லட்சணம். எதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது? நான்யத் பஷ்யதி என்ற லட்சணத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இதனுடைய பொருள் என்ன என்றால், விகல்பம் என்றால் இந்த இடத்தில் பேதம், வேற்றுமை என்று பொருள். நிர்விகல்பம் என்றால் பேதம் இல்லை, வேற்றுமையற்றது, பிளவுபடாதது. விகல்பம் என்றால் பிளவுபடுதல், வேற்றுமை அடைதல். இங்கு பிளவுபடாதது. இப்போ பிரம்ம நிர்விகல்பம் என்றால் பிரம்மத்திடம் பிளவு இல்லை, பேதம் இல்லை, பேதமற்றது. வேறு இடங்கள்ல எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், மீண்டும் அடுத்த மந்திரத்தில் பார்க்க போகின்றோம். இந்த பேதத்தை சஜாதிய விஜாதிய சொகத பேதம்னெல்லாம் படிச்சிருக்கோம். அதை அடுத்த மந்திரத்தில் ஞாபகப்படுத்தலாம். அப்படிப்பட்ட எந்த விதமான பேதமும் அற்றது, விகல்பமற்றது. இந்த விகல்பத்தையும் வேறு கோணத்தில் இரண்டாக பிரிக்கலாம். எப்படி விவகாரத்தை நம்ம இரண்டாக பிரித்தோமோ அப்படி இந்த பேதத்தையும் விதவிதமான கோணத்தில் நம்ம பிரிக்கலாம். இந்த விவகாரத்தினுடைய அடிப்படையில் நம்ம இரண்டாக பிரிக்கலாம்.
என்னவென்றால் ஞான விவகாரத்திற்கு தேவையான விகல்பம், கர்ம விவகாரத்திற்கு தேவையான விகல்பம் என்று இரண்டாக பிரிக்கின்றோம். அதாவது ஞான விவகாரத்திற்கு எப்படிப்பட்ட விகல்பம் தேவை, கர்ம விவகாரத்திற்கு எப்படிப்பட்ட பேதம் தேவை என்று இரண்டாக பிரித்தால், ஞான விவகாரத்திற்கு பேதமானது மூன்றாக பிரிக்கப்படுகின்றது. இது ஏற்கனவே நம்ம படித்தது தான். ஒரு ஞானம் ஏற்பட வேண்டும் என்றால் அங்கு விகல்பம் பேதம் எப்படி இருக்க வேண்டும்? மூன்று பேதம் என்னவென்றால் பிரமாதா, பிரமாணம், பிரமேயம் என்கின்ற பேதம். பிரமாதா என்றால் அறிபவன், பிரமாணம் என்றால் அறிய உதவும் கருவி, பிரமேயம் என்றால் அறியப்படும் பொருள் என்று பிரமாதா, பிரமாணம், பிரமேயம் என்று மூன்று விதத்தில் இந்த பேதங்கள் அமைகின்றது. இந்த மூன்று பேதம் இருந்தால்தான் ஞானம் என்பது நடைபெறும். இப்போ அறிவு ஏற்பட வேண்டுமென்றால், ஞானம் வர வேண்டுமென்றால் இந்த மூன்றும் இருக்க வேண்டும். இப்போ இந்த மூன்று விகல்பம் எதற்கு காரணம்? ஞான விவகாரத்திற்கு காரணம். ஞானம் என்ற ஒரு விவகாரம் நடக்க வேண்டுமென்றால் இந்த மூன்று பேதம் இருந்தாக வேண்டும். இனி கர்ம விவகாரம் நடக்க என்ன தேவை என்ற கேள்வி வரும்பொழுது அங்கேயும் பல பேதங்கள் இருக்கின்றது. கர்த்தா, கரணம், கர்ம என்றெல்லாம் பேதம் இருக்கின்றது. கர்த்தா என்றால் செய்பவன், கரணம் என்றால் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு கருவி, கர்ம என்றால் ஒரு பொருள். ஏதாவது ஒரு பொருளை வச்சு கருவியின் மூலமாக செய்பவன் எதிலிருந்தாவது எதனிடத்தில் வைத்து என்றெல்லாம் எத்தனையோ பேதங்கள் இருக்கின்றது. இதையெல்லாம் நம்ம சமஸ்கிருதத்தில் காரகம் என்று அழைக்கின்றோம். காரகம் என்றால் கர்மத்திற்கு காரணமாக இருப்பது, காரக பேதங்கள். இது தான் இங்கே விகல்பம் என்று சொல்கின்றோம். அப்போ விகல்பத்தை நம்ம எப்படி இந்த இடத்தில் பார்க்கின்றோம் என்றால், அறிபவன், அறிய உதவும் கருவி, அறியப்படும் பொருள் என்கின்ற ஞான விவகாரத்திற்கு காரணமாக இருக்கின்ற விகல்பம், செயலுக்கு காரணமாக இருக்கின்ற கர்த்தா, செயல் செய்பவன், அவனுக்கு ஒரு பொருள் வேணும், பிறகு அவனிடம் கருவி வேணும், எதனிடமிருந்தாவது எடுத்தாக வேண்டும், எதிலேயாவது வைத்து செயல் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பேதங்கள் சமஸ்கிருதம் படித்தவர்களுக்கு தெரியும். அந்த 7 விபக்தியில் 6வது விபக்தியை தவிர மீதி எல்லாம் காரகம் என்று சொல்வது, கர்த்தா, கர்ம, கரணம் என்றெல்லாம் சொல்வது. இது ஒரு பேதம், விகல்பம். எதற்கு? கர்மத்திற்கு. இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்கின்றது? கர்ம ஞான விகல்பம் அற்றது. இப்போ நிர்விகல்பம் என்றால் இங்கே கர்த்தா இல்லை, கரணம் இல்லை, கர்ம இல்லை. அதனால தான் எத்தனை நாண்யத் பஷ்யதிங்கிற இடத்துல பார்த்தோம். கர்த்தா அந்யக, வேறு ஒருவனாக, வேறு ஒரு கரணத்தின் மூலமாக, பிறகு வேறு ஒரு பொருள் திரவியத்தை பார்ப்பதில்லை. அந்த பார்த்தல் என்று சொல்லும் பொழுது ஞானமாகின்றது, பிறகு விவகாரம் என்று வரும் பொழுது கர்மமாகின்றது. இந்த ஞான கர்ம விவகாரமற்றது. அப்போ அவ்வியவகாரியம்னு சொன்னால் கர்ம விவகாரம் இல்லை, ஞான விவகாரம் இல்லை. நிர்விகல்பம் என்றால் கர்ம விவகார ஞான விவகாரத்திற்கு தேவையான பேதங்களும் இல்லை. சுருக்கமாக என்ன அர்த்தம்? விவகாரம் கிடையாது, விவகார ஹேதுவும் கிடையாது. அதுதான் இதனுடைய சாரம். ஒரு டிரான்சாக்ஷன் கிடையாது. அந்த விவகார உற்பத்தி ஆக வேண்டுமென்றால் பேதம் தேவை, பிளவு தேவை. அந்த பிளவும் இல்லை. இதுதான் இங்கே முக்கியமாக சொல்லப்படுகின்ற லட்சணம். இங்கே பூமா என்பதற்கு கொடுத்த முக்கிய லட்சணம் விவகாரமற்றது,
விவகாரத்திற்கான காரணமும் விகல்பமும் அற்றது. பிறகு மற்ற கருத்தெல்லாம் இதனோட சேர்ந்து வரும். தேச கால அதீதம், தேச காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது. பிறகு பூமா என்பதற்கு இனி ஒரு பொருள் ஏற்கனவே பார்த்தோம். அது சுகஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம் என்று பார்த்தோம். இப்போ பூமா என்பதற்கு என்னென்ன இலக்கணங்கள்? ஏற்கனவே பார்த்தது ஆனந்த ஸ்வரூபம். எது சுகம் என்றால் பூமாதான் சுகம் என்பதிலிருந்து இங்கு கொடுத்த பிரம்மத்துக்கு முதலில் பார்த்த லட்சணம் ஆனந்த ஸ்வரூபம், சுகஸ்வரூபம். அது இங்கு எப்படி விளக்கப்பட்டது என்றால் பேதங்கள் அற்றது. பேதங்கள் அற்றது என்றால் பேதமும் பேதத்திற்கு காரணமான இருக்கின்ற அனைத்தும் அற்றது, விகல்பமற்றது, விவகாரம் அற்றது என்று இந்த இலக்கணத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இப்பொழுது நாம் இந்த நிர்விகல்பக என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு விசாரத்திற்குள் செல்கின்றோம். நம்ம 2 லட்சணம் இங்கே முக்கியமாக பார்த்தோம். அவ்வியவகாரியம், நிர்விகல்பம்னு பார்த்தோம். அவ்வியவகாரியம்னா விவகாரமற்றது, எந்த விதமான விவகாரமும் இல்லை. அந்த விவகாரத்துக்கு காரணமாக இருக்கின்ற பேதமும் இல்லை என்று பார்த்தோம். விகல்பம் இல்லை என்று பார்த்தோம். இங்கு குறிப்பாக விகல்பம் இல்லை என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நாண்யத் பஷ்யதி, நாண்யத் சுருணோதிங்கிற இடத்துல பேதம் இல்லை, விகல்பம் இல்லை என்பதுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ அந்த நிர்விகல்பத்திற்கு இப்பொழுது நாம் செல்கின்றோம். நிர்விகல்பகங்கிற ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு, சொல்லை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்ய போகின்றோம். இந்த நிர்விகல்பமானது, அதாவது பேதமில்லாத தன்மை, வேற்றுமையற்ற தன்மை, ஒன்றாக இருத்தல், இருமையற்ற தன்மை, இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. இப்போ நம்ம எதற்குள்ளே போயிருக்கோம் விசாரத்துக்கு? நிர்விகல்பம். நிர்விகல்பம் என்றால் பேதமற்றது, வேற்றுமையற்றது, ஒன்றாக இருத்தல், அங்கு எந்த விதமான விவகாரமும் இல்லை. அப்படிப்பட்ட நிர்விகல்பம் நாம் இரண்டாக அந்த நிர்விகல்பத்தை பிரிக்கின்றோம். ஒரு நிர்விகல்பம் சொரூபம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு விதமான நிர்விகல்பம் சொரூபம். இரண்டாவது நிர்விகல்பம் அவஸ்தா என்று அழைக்கப்படுகிறது. அப்படி நிர்விகல்பமே ரெண்டாக இருக்கிறது. ஒன்று சொரூபம், இனி ஒன்று அவஸ்தா. சொரூபமான நிர்விகல்பம், இனி ஒன்று அவஸ்தையான நிர்விகல்பம். இது என்ன என்றால், இங்கு ஒரு இலக்கணம் இருக்கின்றது. எங்கு ஒருவன் வேறொன்றை பார்ப்பதில்லையோ, கேட்பதில்லையோ, சிந்திப்பதில்லையோ, அப்படி கேட்டவுடன் எந்த இடத்தில் பேதமே இல்லையோ அது பிரம்ம என்ற கருத்து நமக்கு கிடைக்கிறது. இப்பொழுது எந்த விதமான பார்த்தல், கேட்டல் அல்லது சிந்தித்தல், இப்படிப்பட்ட பேதமில்லாத இடம் எதுவோ அதுதான் பூமா, அதுதான் பிரம்ம என்றால், பேத இல்லாத அனுபவம் நமக்கு சில இருக்கின்றது. என்ன என்றால் சுஷுப்தி, ஆழ்ந்த உறக்கம். இப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் நாண்யத் பஷ்யதி, நாண்யத் ஸ்ருணோதி, நாண்யத் விஜானாதி, இந்த லட்சணம் பொருந்துகின்றதா இல்லையா? தூக்கத்தில் ஒருத்தர் ஒன்றையும் பார்ப்பதில்லை, ஒன்றையும் கேட்பதில்லை, ஒன்றையும் சிந்திப்பதில்லை. அப்போ இந்த லட்சணம் தூக்கத்துக்கு செல்கின்றதே. ஆழ்ந்த உறக்கத்திற்கு இது செல்லலாம். அல்லது மூர்ச்சா, மூர்ச்சான்னா மயக்கம். தூக்கம் மட்டுமல்ல, ஒருவன் மயங்கி விழுந்து விடுகின்றான். அந்த மயக்கத்திலையும் எதையும் ஒருவன் பார்ப்பதில்லை. கோமா ஸ்டேஜுக்கு ஒருவன் சென்று விட்டால் அங்கும் இதே நிலைதானே. வேறு ஒன்றை பார்ப்பதில்லை, வேறு ஒன்றை கேட்பதில்லை, வேறு ஒன்றை சிந்திப்பதில்லை. அப்படி உறக்கம், பிறகு மூர்ச்சா என்றால் மயங்கி விடுதல். அல்லது சில யோகிகள்
தியானம் செய்து செய்து சமாதி என்ற ஒரு அவஸ்தைக்கு செல்கிறார்கள். அந்த அவஸ்தைக்கு பேர் நிர்விகல்பக சமாதி. நிர்விகல்பக சமாதின்னு சொன்னாவே அங்கு விகல்பம் அற்றதுன்னே பெயர். விகல்பம்னு சொன்னாவே தியானம் செய்பவன் தியாதா, நான் தியானம் செய்கிறேங்கிற எண்ணம், பிறகு இந்த தியான கிரியை நடைபெறுகிறதுங்கிற எண்ணம், இந்த விகல்பமெல்லாம் இல்லாதது தான் நிர்விகல்ப சமாதிகி. இங்கே நிர்விகல்பம்னு சொல்கிறோமே, அதே வார்த்தை தான் அங்கும் யோக சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நிர்விகல்பக சமாதியிலையும் கூட எத்திர நாண்யத் பஷ்யதி நாண்யத் ஸ்ருணோதி நாண்யத் விஜானாதி, இப்போ இந்த லக்ஷணம் அங்கு பொருந்துகின்றது. அப்படி ஒரு சந்தேகம் வரலாம். அப்படி ஒரு ஜீவனுடைய விஷயத்தில் சுஷுப்தியில், சுஷுப்தினா உறக்கத்தில், மயக்கத்தில், சமாதியில், பிறகு பிரம்மாஜியினுடைய சுஷுப்திங்கிறது என்ன? இதை தோற்றுவிச்சார பிரம்மா, அவர் உறங்குதல் என்பது பிரளய அவஸ்தை. அந்த பிரளயத்திலையும் இதே லட்சணம் தானே. பிரளய அவஸ்தையிலையும் வேற்றுமைகளெல்லாம் இல்லையே என்று சந்தேகம் நமக்கு வருகின்றது. 2 பேர் கேட்டார்கள், சுஷுப்தியை இது எப்படி நீக்கும் என்று. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு, கிளாஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி. எப்படி இந்த லட்சணம் உறக்கத்தை நீக்கி காட்டுகின்றது என்று. இப்போ அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். உறக்கம் மட்டுமல்ல, சமாதி அவஸ்தை, மயக்கம், பிறகு பிரளய காலம், அந்த எல்லா இடத்திலையும் பேதம் இல்லையே, இங்கே சொல்கிற லட்சணம் பொருந்துகின்றதே என்ற சந்தேகம் வரும் பொழுதுதான் இப்போ இந்த நிர்விகல்பகத்தை பற்றி நம்ம விசாரம் தேவைப்படுகிறது. அதனால தான் நம்ம 2 இப்பொழுது பிரிக்கின்றோம். இந்த நிர்விகல்பம் பேதமற்றது என்பது சொரூபமாக இருத்தல் ஒன்று, இனி ஒன்று அவஸ்தையாக வருதல். அவஸ்தா என்றால் அனுபவம், காலத்தில் வருதல். அனுபவம்னு சொன்னாவே காலத்துக்குள் உட்பட்டு வருதல். இப்போ நிர்விகல்பம் பேதமற்ற நிலை என்பது சொரூபமாக இருத்தல் ஒன்று. 2வது அவஸ்தா என்றால் ஒரு காலத்திற்குள் ஒரு நிலை. அவஸ்தைன்னு சொன்னாவே என்ன பொருள் என்றால் ஒரு காலத்திற்கு உட்பட்டு வருகின்ற அனுபவம். அவஸ்தான்னு சொன்னாவே ஒரு காலத்திற்குள் இருக்கின்ற அனுபவம். அப்படி நமக்கு ஜாகிர அவஸ்தா இருக்குது. ஜாகிரத அவஸ்தையில் விகல்பம் இருக்குது, எல்லா விகல்பமும் இருக்குது. சொப்பன அவஸ்தையிலையும் விகல்பம் இருக்குது, பேதமெல்லாம் இருக்குது. ஆனால் சுஷுப்தி அவஸ்தையில் ஒரு விதமான பேதமும் இல்லை. அதனால தான் உபனிஷத்து பல இடங்களில் சுஷுப்தி அவஸ்தா இஸ் ஈக்குவல் டு பிரம்ம என்றே சொல்லும். சுஷுப்தி அவஸ்தையை பிரம்மத்துக்கு உதாகரணமாக கொடுக்க உபனிஷத் பல இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறது. அதாவது உபனிஷத் கொடுத்திருக்கின்றது. சுஷுப்தியே பிரம்ம இங்கேயும் சொல்லப்படுகிறது. அகரகர் பிரம்ம கச்சதி. ஒருவன் ஒவ்வொரு நாளும் பிரம்மத்திட்ட போயிட்டு வர்றானா. எப்பொழுதுனா சுஷுப்தி. தூங்கிட்டு வந்தோம்னா பிரம்மத்திட்ட போயிட்டு வர்றோமா. காரணம் என்ன? பிரம்மத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு அனுபவம் என்னன்னா சுஷுப்தி தான். ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்று வருவது என்பது நம்முடைய யதாஸ்தானத்துக்கு போயிட்டு வந்ததான். நம்மளுடைய வீட்டுக்கு போயிட்டு வர்றது போல் காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் ஆஃபீஸில் வேலை செஞ்சு பிறகு என்ன செய்கிறோம், வீட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகி மீண்டும் போய் ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறோம். அதே போல் ஒரு ஜீவன் என்ன செய்கின்றான், ஜாகிரத் சொப்பனம் என்கின்ற இந்த உலகத்திற்கு அவன் ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். பிறகு மீண்டும் போய் பிரம்மத்திட்ட போய் ஓய்வெடுத்துட்டு சுரூபத்திட்ட போயிட்டு வருகின்றானாம். அப்படி சுஷுப்தி அவஸ்தையும் நிர்விகல்ப பிரம்மமும் உதாகரணமாக சொல்லப்படுகிறது. ஆனால் சுஷுப்தி அவஸ்தை பிரம்மஸ்வரூபம் அல்ல. ஏன்னா எக்ஸாம்பிளாக தானே சொல்லியிருக்கோம். அதுவே பிரம்மமாக இருந்ததுன்னா உதாரணமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம பார்க்கணும், சுஷுப்தி அவஸ்தை ஆகட்டும், சமாதி ஆகட்டும், அல்லது மயக்கமாகட்டும், அல்லது பிரளயமே ஆகட்டும்,
அந்த அவஸ்தையாக இருக்கின்ற பேதமற்ற நிலை இது குறிக்கின்றதா என்ற சந்தேகம் வரும்பொழுது இல்லை என்ற பதிலை நாம் கூறுகின்றோம். அது எப்படி தெரிகிறது என்றால், இப்போ இந்த லக்ஷணத்தை பார்த்தோம்னா, எத்திர எந்த இடத்தில் ஒருவன் ந அந்யத் பஷ்யதி ந அந்யத் ஸ்ருணோதி ந அந்யத் விஜானாதி ச பூமா, அதுதான் பூமா, அதுதான் இங்கு சொல்லப்படுகின்ற பூமா என்ற தத்துவம் என்று சொல்லி, பிறகு அடுத்த வரியில் அல்பத்தினுடைய லட்சணம் சொல்லப்படுகிறது. பூமாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற தத்துவத்தினுடைய லட்சணம் அது இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். அது என்ன? எத்திர எந்த இடத்தில் அந்யத் பஷ்யதி ஒருவன் தனக்கு வேறாக ஒன்றை பார்க்கின்றானோ, அங்கே ந அந்யத் பஷ்யதி, இங்கே அந்யத் பஷ்யதி வேறொன்றை பார்க்கின்றானோ, அந்யத் ஸ்ருணோதி வேறு ஒன்றை கேட்கின்றானோ, அந்யத் விஜானாதி வேறு ஒன்றை அறிகின்றானோ, தது அல்பம், அது அல்பத்தினுடைய லட்சணம். பிறகு அதற்கு அடுத்து மீண்டும் இந்த பூமாவினுடைய லட்சணம் யோவை பூமா தது அமிர்தம், யோவை பூமா தது அமிர்தம், எது பூமாவாக இருக்கின்றதோ அது அமிர்தம். இங்கே நமக்கு முக்கியமான சொல்லு அமிர்தம். அமிர்தம் என்றால் மரணமற்றது, நித்தியம் என்று பொருள். அமிர்தம் என்றால் நித்தியம், என்றும் உள்ளது. இப்போ யோவை பூமா தது அமிர்தம், இடையில அல்பத்தினுடைய லட்சணம், முதல்ல பூமாவினுடைய லட்சணம், அப்புறம் அல்பத்தினுடைய லட்சணம், மீண்டும் பூமாவானது விளக்கப்படுகிறது. எப்படி? நித்தியம் என்று சொல்லினால். அமிர்தம்னா மரணமற்றது, மரணமற்றது என்றால் நிலையானது, நித்தியம். இப்போ இதில் நமக்கு என்ன புரிகின்றது என்றால், அவஸ்தை அமிர்தம் அல்ல. எந்த ஒரு அவஸ்தையும் அது அப்படியே இருக்காது. காரணம் என்னவென்றால், அந்த அவஸ்தைக்கு தோற்றம் இருக்கின்றது. இந்த நேரத்துக்குள்ளே நம்ம அந்த அவஸ்தைக்குள்ளே போகிறோம். அது சமாதியாகட்டும், அல்லது மரணமாகட்டும், அதாவது பிரளயமாகட்டும், சுஷுப்தி ஆகட்டும், ஒரு காலத்துக்குள்ள அந்த அவஸ்தைக்கு போகிறோம். சில காலம்தான் அந்த அவஸ்தையில் இருக்கோம், மீண்டும் அந்த அவஸ்தையிலிருந்து நாம் வெளியே வருகின்றோம். அப்படி இங்கு இந்த லட்சணம் சுஷுப்தியை ஏன் குறிப்பதில்லை என்றால், இங்கு பூமா அமிர்தம் நித்தியம் என்று சொல்லப்பட்டதனால், இங்கு சுஷுப்திக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற சொரூபமான ஏதோ ஒரு தத்துவமானது பேசப்பட்டிருக்கிறது. அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இங்கே என்ன பேசப்பட்டிருக்கிறது என்றால், அழியாத என்றுமே நிர்விகல்பமாக இருக்கின்ற ஒரு வஸ்து இங்கு விஷயமாக இருக்கின்றது. சுஷுப்தியோ சமாதியோ பிரளயமோ இங்கு பேசப்படவில்லை. பிறகு எல்லா காலத்திலும், காலங்கிற பேச்சுக்கு அங்கே இடம் இல்லை. எல்லா காலத்திலையும் ஒன்று அப்படியே இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அங்கே காலமே கிடையாதுன்னு அர்த்தம். எப்பொழுதுமே அப்படியே இருக்கும் பொழுது அங்கு காலத்தினுடைய தாற்பயம் இல்லாமல் போய்விடுகின்றது. அப்படி இங்கு அவஸ்தையானது பேசப்படவில்லை. பூமா என்பது ஒரு சொரூபமாக பேசப்பட்டிருக்கின்றது. இனி அடுத்த கேள்வி, சொரூபத்திற்கும் அவஸ்தைக்கும் என்ன வேறுபாடு என்றால், சொரூபம் எல்லா அவஸ்தைகளுக்குள்ளும் மாறாமல் இருப்பது, அவஸ்தை வேறு அவஸ்தையினால் நீக்கப்படுவது. என்றால் வேறொரு அவஸ்தை வந்தால் இது போயிடும். ஜாகிரத அவஸ்தை எவ்வளோ காலம் இருக்குன்னா சொப்பனம் வர்ற வரைக்கும் தான். சொப்பனம் எவ்வளவு காலம் இருக்குன்னா சுஷுப்தி வர்ற வரைக்கும். சுஷுப்தி எவ்வளவு காலம் இருக்கும்? மீண்டும் ஜாகிரத அவஸ்தை வரும் வரை. இப்படி இந்த அவஸ்தை என்பது வேறு ஒரு அவஸ்தையினால் பாதிதம், நீக்கப்படுவது. சொரூபம் என்பது நீக்கப்படாதது, அபாதிதம். இந்த அவஸ்தைக்குள்ள நீக்கப்படாதது யார் என்றால் நான் ஒரே ஒரு ஆள் தான்.
அவஸ்தையில் இருக்கிற பொருள்களெல்லாம் நீக்கப்பட்டு விடுகிறது. நம்ம ஜாகிரத அவஸ்தையில் எத்தனையோ பொருள்களை எல்லாம் சம்பாரித்து வச்சுருக்கோம். சொப்பன அவஸ்தைக்குள்ளே போனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது, எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. சரி, சுஷுப்திக்குள்ளே போனோம்னா சொப்பனத்தில் சம்பாரித்து வச்சது நீக்கப்பட்டு விடுகிறது. அப்போது அந்த அனுபவமாகட்டும் பொருள்களாகட்டும் பாதையாகுது. ஆனால் இந்த 3 அவஸ்தையிலையும் நீங்காமல் இருந்த ஒரே ஒரு ஆள் ஆறுனா நான் ஒருத்தந்தான் 3 அவஸ்தைக்குள்ளும் இருந்தேன். அப்படி நம்ம அவஸ்தாத்திரைய விவேகம் செய்வோம். அப்படி அவஸ்தை நீக்கப்படும். பிறகு சொரூபம் என்பது அபாதிதம், நீங்காமல் தொடர்வது. இப்பொழுது இங்கு பேசப்பட்ட தத்துவமானது அவஸ்தையல்ல, சொரூபம். அப்படி நம்ம 2 விதமான நிர்விகல்பம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதில் ஒரு விதமான நிர்விகல்பம் நமக்கு அவஸ்தையாக இருக்கிறது. அந்த அவஸ்தை சந்தோஷமாக அவஸ்தையாக இருக்குது. அதாவது நிர்விகல்பம், பொய்யான நிர்விகல்பமே எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொன்னால் உண்மையான நிர்விகல்பம் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும்? பொய்யான நிர்விகல்பம் என்ன? சுஷுப்தி. சுஷுப்தி பிரம்மத்தினுடைய பொய் தோற்றம். பிரம்மத்தினுடைய பொய் தோற்றமே இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா பிரம்மத்தினுடைய மெய்த்தோற்றம் எப்படி இருக்கும்? அப்படி இங்கு சுஷுப்தி என்பது உதாரணமே தவிர அது பிரம்மஸ்வரூபம் அல்ல. இங்கு நாம் பேசப்படுவது நிர்விகல்ப ஸ்வரூபம். இப்போ பூமா என்ற ஒரு தத்துவம் இருக்கிறது, அது நிர்விகல்பக ஸ்வரூபம். இனி அடுத்த கேள்வி, இந்த விகல்பமற்ற நிலை எப்பொழுது நிர்விகல்பமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா இந்த கேள்வியினுடைய அறியாமை, தவறை புரிய முடிகிறதா? சொரூபமான நிர்விகல்பம் எப்பொழுது இருக்கிறது என்றால் இந்த கேள்வி கேட்கலாமா? எப்பொழுதுன்னு கேட்டாவே அது சொரூபம் அல்லவே. நிர்விகல்ப பிரம்ம எப்பொழுது நிர்விகல்பமாக இருக்குன்னு சொன்னால் நித்தியமான நிர்விகல்பம் பிரம்ம எப்பொழுது நிர்விகல்பமாக இருக்குன்னா அப்போ நித்தியம்ங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்காமல் பேசுகிறோம்னு அர்த்தம். நித்தியம்ங்கிறத புரிந்து விட்டால் அல்லது சொரூபங்கிறதையே புரிஞ்சிட்டோம்னா, சொரூபம்னா நித்தியம், சொரூபங்கிறதையே புரிந்து விட்டால் இந்த கேள்வி வராது. எப்பொழுதும். இப்போ எப்பொழுதும்னா என்ன அர்த்தம்னா, நாம் சவிகல்ப அவஸ்தையில் இருக்கும் பொழுதும் நாம் நிர்விகல்பக அவஸ்தையில் இருக்கும் பொழுதும் பிரம்ம நிர்விகல்பமாக இருக்கின்றது. அப்போ இப்போ எப்படி நம்ம பிரிக்கிறோம்? நமக்கு 2 விதமான அவஸ்தை இருக்கு. சவிகல்ப அவஸ்தா, நிர்விகல்ப அவஸ்தா. சவிகல்பம்னா பேதத்துடன் கூடிய அவஸ்தை. எப்படிப்பட்ட பேதம்? ஜாகிரத், சொப்பனம், இப்படி 2 விதமான அவஸ்தை. பிறகு நிர்விகல்பக அவஸ்தை இருக்கு. அப்படி ஒரு அவஸ்தை இருக்கின்றது. எந்த விதமான பேதமும் இல்லாத அவஸ்தை, அனுபவம் நமக்கு இருக்கின்றது. இந்த 2 அனுபவத்திற்குள்ளும் நாம் சவிகல்பக அவஸ்தையில் இருக்கும் பொழுதும் ஜாகிரத் சொப்பனத்துக்குள்ளே இருக்கும் பொழுதும் இந்த பூமா நிர்விகல்ப ஸ்வரூபம். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை நம்ம புரிஞ்சிட்டோம், அவ்வளோதான், கேம் ஓவர். அதுக்கு மேலே புரியுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நாம் சவிகல்பக அவஸ்தையில் இருக்கும் பொழுதும் கூட, அதாவது சவிகல்ப அவஸ்தையை அனுபவிச்சிட்ருக்கும் பொழுது பூமா என்ற தத்துவம் நிர்விகல்பமாகவே இருக்கு. பிறகு நிர்விகல்பக அவஸ்தையில் இருக்கும் பொழுதும் சொல்லவா வேணும், அது ஏற்கனவே நிர்விகல்பமாக இருக்கின்றது. இப்போ இந்த இடத்துல என்ன புரிஞ்சிட்டோம்னா மோட்சம்னா, இந்த பூமா இந்த நிர்விகல்ப அவஸ்தையாக இருப்பது அகம், நான் அப்படின்னு புரிஞ்சிட்டோம்னா அதுதான் மோட்சம், அதுதான் ஞானம். அதுக்கு மோட்சத்துக்கு என்ன சம்பந்தம் என்றால், நான் எத்தனையோ விகல்பங்களுடன் இருக்கும் பொழுதும் விகல்பமற்றவன். நான் எதையாவது பார்த்துட்டு இருக்கும்போதே பார்க்காதவன் தான். எல்லா துக்கமும் ஏன் வருது? இதை பார்த்தனே, இதை கேட்டனே, இதை சாப்பிட்டனே, இதை சுவைக்கலையே, இது ஒரு துக்கம். இது எனக்கு சுவைக்க கிடைச்சது ஒரு துக்கம், இது எனக்கு சுவைக்க கிடைக்கவில்லை. எல்லா துக்கமும் என்ன? அந்த அவஸ்தையில் இருக்கின்ற
விகல்பத்தில் இருக்கின்ற ஒருத்தனாக நம்ம இருக்கும் பொழுது தான் சம்சாரம். அதனால் என்ன யோகிகள் முடிவு செய்தார்கள், விகல்பம் இல்லாதது சுகமாக இருக்கே, நம்ம அந்த அவஸ்தைக்கு போகலாமேன்னு. நம்ம வேதாந்தத்தில் என்ன சொல்கிறோம், விகல்பம் இருக்கும் பொழுதே, விகல்பம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே நான் நிர்விகல்ப பூமா ஸ்வரூபம் என்று புரிந்துவிட்டால் அதுதான் புரிஞ்சுக்கணும், அதுதான் மோட்சம். அப்பொழுது இந்த இடத்தில் நாம் நிர்விகல்ப ஸ்வரூபத்தின் லட்சணம் வருகின்றது. நிர்விகல்ப அவஸ்தையை பற்றி இங்கு பேசப்படவில்லை. அப்போ நிர்விகல்ப ரெண்டாக இருக்குது, அவஸ்தையாக இருக்குது, ஸ்வரூபமாக இருக்குது. அவஸ்தையாக இருக்கிறது வரும் போகும், ஸ்வரூபமாக இருக்கிறது சவிகல்பத்திலையும் நிர்விகல்பத்திலையும் நிர்விகல்பமாகவே இருக்கின்றது. இனி நம்ம அடுத்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இப்பொழுது இந்த அவஸ்தைக்கு போவோம். நிர்விகல்ப அவஸ்தை இருக்கின்றது, நிர்விகல்ப ஸ்வரூபம் இருக்கின்றது. இதில் நிர்விகல்ப அவஸ்தை நமக்கு சாத்தியமும் அல்ல, சாதனையும் அல்ல. அது ஒரு முக்கியமான கருத்து. நிர்விகல்பக அவஸ்தை இருக்கு. அவஸ்தைன்னா என்ன, தூக்கம் அல்லது பிரளயம் அல்லது மயக்கம். மயக்கத்தையும் சொல்லணும், காரணம் என்ன, சில பேர் சாகவும் முடியல, தூக்கமும் வரமாட்டேங்குது, என்ன செய்கிறார்கள், மயக்கத்துக்கு போகிறார்கள். ஏதோ மருந்து, ஆல்கஹால் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நிர்விகல்பக அவஸ்தைக்கு அழைத்து செல்கிறது. அதான் மயக்கம், மூர்ச்சான்னு சொல்கிறது. மயக்கத்தை வர வைத்து கொள்கிறார்கள். அது ஒரு நோயாக வரணும், மக்கள் அந்த நோயை வரவழைத்து கொள்கிறார்கள் கஷ்டப்பட்டு. அப்படி எல்லாருமே நிர்விகல்பக அவஸ்தைக்குள்ள ரொம்ப பற்றோடு இருக்கிறார்கள், அந்த அவஸ்தைக்குள்ளே போகணும் என்று. இப்போ நம்ம இங்கே என்ன விசாரம் பண்ண போகிறோம், நிர்விகல்பக அவஸ்தை நம்முடைய சாத்தியம் அல்ல, அது ஒரு சாத்தியம் அல்ல, நம்முடைய லட்சியம் அல்ல. அப்படின்னா நான் இன்னையிலேருந்து தூங்கக்கூடாதான்னு கேட்காதீர்கள். அது லட்சியம் அல்லவே தவிர சாதனை. அது ஒரு இயற்கையாக வந்துட்டு போகுது, ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு வருது தவிர அது நம்முடைய லட்சியம் அல்ல. தூங்கிறது தான் லட்சியம்னா எதற்கு பிறக்கணும், எதுக்கு தான் நம்ம பிறந்து வாழணும். சில பேருக்கு அதுதான் ஒரு லட்சியமாக இருக்குது. எதுக்கு சாப்பிட்றேன்னா தூங்கிறதுக்குண்ணா, எதுக்கு தூங்குறேன்னா சாப்பிட்றதுக்குண்ணா, இதுதான் லட்சியமோ. அப்படி நிர்விகல்பக அவஸ்தை லட்சியம் அல்ல. இது ஏன் இப்படி சொல்லணும்னா, சில பேர்த்துக்கு அது லட்சியமாக இருக்குது, நிர்விகல்ப அவஸ்தையே லட்சியமாகின்றது. அது லட்சியம் அல்ல, சாத்தியம் அல்ல. காரணம் என்ன என்றால், வேறொரு இடத்துல சங்கரர் சொல்லுவார், இந்த நிர்விகல்பக அவஸ்தை சம்சார பீஜம் என்று சொல்லப்படுகிறது. சம்சார பீஜம்னா இவன் சம்சாரியாக இருக்கிறதுக்கு ஓய்வு எடுக்கிற இடம். இந்த ஜெயிலில் எல்லாம் போட்டு அடி அடின்னு அடிப்பான் உண்மையை வாங்கிறதுக்கு. பிறகு என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துருவார்கள், சாப்பாடு கொடுத்து. அது எதற்குன்னா அடுத்து நல்லா உதைக்கிறதுக்கு. ஏன்னா ஒரேடி அடிச்சுட்டு போனால் இறந்துடுவான், அவங்ககிட்டருந்து சில விஷயத்தை வாங்கணும். அப்போ என்ன செய்வார்கள், நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து கொஞ்சம் அவனை ரெஸ்ட்டு கொடுப்பார்கள், அடுத்த ட்ரிப்பு, அடுத்த ஆள் உதைக்கிறதுக்கு. அப்படி இந்த ஜாகிரத்து சொப்பனம்ங்கிறது அடி வாங்கிறது போல் ஒரு ஜீவனை ஓவராக உத கொடுத்துட்டோம்னா அவன் போயிடுவான். அதனால் என்னென்னா கொஞ்சம் ஓய்வு கொடுக்கறது தான் நிர்விகல்பக அவஸ்தை. கொஞ்சம் தூங்கி எழுந்து மீண்டும் கோபம் பொறாமல் இதுக்குள்ளே வா. கோபம் பொறாமையிலேயே இருந்தால் நீ உருப்பட மாட்டே, இறந்து விடுவாய். அதனால் அப்பப்போ ரெஸ்ட்டு கொடுக்கறது, சம்சாரத்துக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறது தான் நிர்விகல்பக அவஸ்தை. இப்போ அந்த அவஸ்தையில் நம்ம எங்கே இருக்கோம்னா சம்சார பீஜத்தில் இருக்கோம். சம்சாரத்தில் சவிகல்பக அவஸ்தையில் இருக்கோம். ஜாகிரத் சொப்பன சம்சாரம், அதனுடைய பீஜம் சொப்பனம், மயக்கம், பிரளயம் உட்பட. பிரளய காலத்திலையும் கூட அடுத்த பிரளயத்திற்கு தயாராக இருக்கும், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படி நிர்விகல்பக அவஸ்தை லட்சியம் அல்ல. ஒருவனுக்கு எவ்வளவு நிர்விகல்பக அவஸ்தை கிடைத்தாலும் அவன் பீஜத்தில் தான் இருக்கின்றான். இதைத்தான் யோகிகள் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்,
இந்த சவிகல்பத்தில் இருக்கிற வரைக்கும் சம்சாரம். சவிகல்பம்னா ஜாகிரத் சொப்பனத்தில் இருக்கிற வரைக்கும் சம்சாரம். இந்த எப்போ நாண்யத் பஷ்யதி நாண்யத் சுருணோதி அப்பொழுது எனக்கு துக்கம் இல்லை. ஆகவே மனதை நிரோதம் செய்து விடலாம், மனதை நாசப்படுத்திடலாம், மனமே இல்லாமல் செய்ய வேண்டும்னு அவஸ்தைக்கு முயற்சி செய்கிறார்கள். சில பேர் சக்ஸஸ் அடைகிறார்கள், இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் வருஷம், எவ்வளவு நாள், எவ்வளவு ஒரு ஜென்மம் பூரா இருந்தாலும் அவன் இறந்து கடைசி சமாதிக்கு முன்னாடி என்ன வாசனையோடு உள்ளே போனானோ சமாதிக்கு வந்ததுக்கப்புறம் அதே வாசனையோடு வெளியே வருவான். ஒருத்தன் மீது குரோதத்தோடு சமாதிக்குள்ளே போனான்னா எழுந்தவுடன் குரோதந்தான் வரும். இதெல்லாம் நம்ம அனுபவத்திலே பார்க்கலாம். சில பேர் பூஜை செய்யும்போது ஏதாவது கோபமாக திட்டிட்டு பூஜை செய்ய போவார்கள். முடிஞ்சு வந்த உடனே அதே திட்டில் ஆரம்பிப்பார்கள், அதே குரோதத்தில் ஆரம்பிப்பார்கள். இவ்வளோ நேரம் பூஜை என்னன்னா அது ஒரு சமாதி மாதிரி இருந்தது, அது ஒரு சடங்கு மாதிரி இருந்தது. வெளியே வந்த உடனே அதே குரோதம். இப்போ எந்த குரோதத்தோடு போய் 1 மணி நேரம் அவர்கள் பூஜையில் அமர்ந்து இருந்தார்களோ அந்த பூஜை முடிஞ்ச உடனே அதே குரோதந்தான் மேலே வருகின்றது. அப்போ அந்த 1 மணி நேரம் என்ன பண்ணுச்சுன்னா அவரை அமைதியாக இருக்க வைத்தது. அப்போ பூஜைக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிவிடாதீர்கள். அந்த 1 மணி நேரமாவது பேசாமல் இருந்தார், அது ஒரு பெரிய விஷயந்தான். அந்த 1 மணி நேரம் அவரை பீஜ அவஸ்தையில் வைத்திருந்தது. சுருக்கமாக என்ன சொல்ல போகிறோம்? நிர்விகல்பக அவஸ்தை லட்சியம் அல்ல, முயற்சி செய்யக்கூடாது. பிறகு இனி அடுத்த கருத்து, இந்த யோகிகள் என்ன நினைத்தார்கள்? நிர்விகல்பக அவஸ்தை லட்சியம் அல்ல. அப்படி என்றால் சில விதமான யோகிகள் என்ன முடிவு செய்தார்கள்? அந்த வேதாந்தத்துக்குள்ள இருக்கிற சில யோகிகள் சவிகல்பக அவஸ்தை துக்கம், நிர்விகல்பக அவஸ்தை சுகம். ஆனால் அது சுகமாக இருந்தாலும் துக்க பீஜம் என்று சொல்லிவிட்டீர்கள். எனக்கு நிர்விகல்பக சொரூபந்தான் தேவை. இப்போ எனக்கு என்ன தேவை? நிர்விகல்பக சொரூபந்தான் தேவையே தவிர அவஸ்தை தேவை இல்லை. எல்லாம் நிர்விகல்பம் சொரூபம் அவஸ்தைன்னு இருக்கும், அதெல்லாம் நமக்கு மனதில் புரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வகுப்பு ஒழுங்காக ஓடும். இல்லைன்னா அது நிர்விகல்பமாகவே போயிடும் கிளாஸும். நிர்விகல்பக சொரூபம், சொரூபம்னா நிர்விகல்பம், நித்திய நிர்விகல்பந்தான் எனக்கு தேவை. அப்படி என்றால் நிர்விகல்பக சொரூபத்திற்கு நிர்விகல்பக அவஸ்தை ஏன் சாதனையாக இருக்கக்கூடாது? இப்போ சவிகல்பக அவஸ்தைக்கு சவிகல்பம் சாதனையாக இருக்கு. அப்படி நிர்விகல்பக சொரூபத்திற்கு ஏன் நிர்விகல்பக அவஸ்தை சாதனையாக இருக்கக்கூடாது என்று என்ன செய்துவிட்டார்கள்? சில யோகிகள் நிர்விகல்பகத்தை சாத்தியமாக இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் அறிவு வந்தவுடனே சாதனையாக எடுத்து கொண்டார்கள். இப்போ என்ன முன்னேற்றம் அவர்களுக்கு வந்திருக்கு? நிர்விகல்பக அவஸ்தையை நான் சாத்தியம்னு சொல்லலை, நிர்விகல்பக சொரூபத்தை அடையிறதுக்கு சாதனையாக சொல்கிறேன், அதுதான் சமாதி என்றெல்லாம் சொல்கிறார்கள். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நிர்விகல்பக சொரூபத்தை அடைய சாதனை சவிகல்ப அவஸ்தா. இது நம்ம வேதாந்தத்தில் சொல்கிற கருத்து. நிர்விகல்பக சொரூபத்தை அடைய சாதனை சவிகல்பக அவஸ்தை, நிர்விகல்பக அவஸ்தை அல்ல. இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், நிர்விகல்பக அவஸ்தையில் எதுவுமே நடக்காது. சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, கர்மமும் கிடையாது, ஞானமும் கிடையாது. சவிகல்பக அவஸ்தைன்னு என்ன? பேதம் இருக்கின்ற அவஸ்தை. அறிபவன், செயல் செய்பவன், அறியப்படும் பொருள், கருவிகள், இது போன்று பேதம் இருக்கின்ற அவஸ்தை. இந்த பேதம் இருக்கின்ற அவஸ்தை நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இந்த சவிகல்பக அவஸ்தை தான் நிர்விகல்பக சொரூபத்திற்கு சாதனை. அந்த சவிகல்பக அவஸ்தையும் சொப்பன அவஸ்தை அல்ல, ஜாகிரத அவஸ்தை. இப்போ ஜாகிரத அவஸ்தை தான் நமக்கு நிர்விகல்பக சொரூபத்திற்கு சாதனை.
இப்போ இதிலிருந்து என்ன சொல்கிறோம்? நிர்விகல்பக அவஸ்தை என்பது சாதனையும் அல்ல, சாத்தியமும் அல்ல. தூக்கங்கிறது சாதனையும் அல்ல, சாத்தியம் அல்ல. எதுக்கு சாதனை சாத்தியம் அல்ல? நிர்விகல்பக ஸ்வரூபம் பூமாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு தூக்கம் ஒரு சாதனையோ சாத்தியமோ அல்ல. பிறகு சவிகல்பக அவஸ்தை தான் சாதனை. ஏன் என்ற கேள்வி வரும்பொழுது, இப்போ நிர்விகல்பக ஸ்வரூபம்னு சொல்கிறோம். பூமாங்கிறது நித்தியமாக பேதமற்ற ஸ்வரூபம்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துலையும் ஒரு முரண்பாட்டை நம்ம பார்க்கலாம். என்றும் உள்ளது, எப்பொழுதும் உள்ளது எது? நிர்விகல்பக ஸ்வரூபமான பூமா. அதை நான் எப்பொழுது அடைவது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறோம். என்னைக்கு இருக்குது, சரி அதை எப்போ எனக்கு கிடைக்கும்னா, என்னைக்குமே இருக்கும், எப்பொழுதுமே இருக்கும், பிறகு எனக்கு என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுலேயும் ஒரு முரண்பாடு இருக்குது. ஆனால் முரண்பாடு இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா நம்ம அனுபவம் அது கிடைக்காத மாதிரி இருக்கே. அது என்றைக்குமே இருக்குன்னா அது நான் அனுபவிக்கணுமே, ஆனால் இல்லையே, கிடைக்கவில்லையேன்னா. உன்னுடைய நாக்கே சர்க்கரையினால் ஆனதுன்னு ஒருத்தர் சொன்னால் நமக்கு எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் இனிச்சிட்டே இருக்கணும். இல்லையேன்னா அப்போ நாக்கு சர்க்கரையினால் ஆகவில்லை, வெறும் தசையினால் தான் ஆனது. சர்க்கரையினாலேயே நாக்கு ஆகியிருந்தா நாக்கு இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? அதில் சுவை வந்துட்டே இருக்கணும். அப்படி இல்லையேன்னா, அப்படி நிர்விகல்பக ஸ்வரூபம் எல்லா நேரம் இருக்குன்னா நான் எல்லா நேரம் அந்த நிர்விகல்பமும் எனக்கு எவிடெண்ட்டாக இருக்கணுமே. அப்படி இல்லையே. ஆகவே தான் நான் இந்த கேள்வியை கேட்குறேன். அதை எப்படி அடைதல்? அதை நான் கிடைக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ என்ன பதில் என்றால், நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கோம். சில பொருள்கள் அனுபவத்துக்கு இருந்தாலும் அறிவுக்கு இல்லை என்றால் அதை நாம் இழந்து விடுவோம். ஒரு பொருளை நிஜமாலுமே இழந்து விடுறது ஒன்று, இனி ஒன்று அது இருக்குது ஆனால் அறிவுக்கு பொருளாகவில்லை என்றால் அது இருந்தும் இல்லாதது. அதை அடைந்தும் அடையாதவர்கள். அதை அடைஞ்சிருப்போம், தேடிட்டுருப்போம். எப்படின்னா 10 பேர்த்து கதை தான். இவன் 9 பேர்த்த எண்ணிட்டான், பிறகு 10வது ஆளை காணும். இந்த 10வது ஆள் யார்? தசமகன்னு சொல்கிறது. யார் தசமக? இந்த 10வது ஆள் யாருன்னா தான் தான். இப்பொழுது இவன் யாரை தேடிக்கொண்டிருக்கின்றான்? இவனுக்கு அந்த 10வது ஆளை பற்றிய அனுபவம் இல்லையா என்றால் அனுபவம் இருக்குது. 10வது ஆளை பற்றிய அனுபவம் இருக்குது, அதனால தான் இவன் தேடிட்டு இருக்கான். ஆனாலும் இழந்துள்ளான். காரணம் என்ன? இதுதான் 10வது ஆள் என்ற அறிவு இல்லை. இந்த 10வது ஆளை இவன் எதனால் அடைய முடியும்? யோகிகள் கிட்ட கேட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? போய் அப்படியே இவன் சமாதிக்கு போனால் அடைய முடியும்னு சொல்வார்கள். அப்படி சொல்கிறதுலேருந்து என்ன தெரிகிறது? அந்த 10வது ஆளை அடைய, நித்தியமாக எப்பொழுதுமே இருக்கிற ஆளை அடைய இவன் நிர்விகல்பக அவஸ்தைக்கு போகணும். நம்ம என்ன சொல்கிறோம்? இவன் சவிகல்ப அவஸ்தையிலேயே இருந்து கொஞ்சம் புத்தியை நல்லா பயன்படுத்தி, குறிப்பாக இந்த இடத்துல காதை பயன்படுத்தி இவன் கேட்டு யார் இந்த 10வது ஆள் என்ற அனுபவத்தையோ ஆளையோ அடைய வேண்டாம், அது ஏற்கனவே இருக்குது, அந்த அறிவை அடைய வேண்டும். இப்போ இந்த அறிவை அடையணும்னு சொன்னால், அறிவு நமக்கு உற்பத்தி ஆக வேண்டும் என்றால் எங்கு பேதம் இருக்கோ அங்கு தானே அறிவு உற்பத்தி ஆகும். இப்போ ஞான விவகாரம் நடக்கணும்னு சொன்னால் என்ன வேணும் நமக்கு? ஞானம் விவகாரத்துக்கு காரணமான விகல்பம் நமக்கு தேவை. அந்த விகல்பம் எங்கே இருக்குது? ஜாகிரத அவஸ்தையில் தான் இருக்குது. இப்போது ஜாகிரத அவஸ்தையில் தான் 2 விதமான விகல்பமும் இருக்குது. என்ன விகல்பம்? விவகாரமும் ஜாகிரத அவஸ்தையில் இருக்குது. ஞான விவகாரம், கர்ம விவகாரம் ஜாகிரத அவஸ்தையில் தான் நடைபெறும். அதற்கு தேவையான பேதம், திருப்பூட்டின்னு சொல்கிறோமே, பிரமாதா பிரமாணம் பிரமேயம், அதுவும் ஜாகிரத அவஸ்தையில் தான் நடக்கின்றது. பிறகு மற்ற விவகாரமும் கர்ம கர்த்தா கரணம் அதுவும் ஜாகிரத அவஸ்தையில் தான் நடக்கின்றது.
ஆகவே இப்போ என்ன சொல்கிறோம், ஜாகிரத அவஸ்தையில் தான் விகல்பம் இருக்கின்றது. நம்ம இவ்வளோ நேரம் விகல்பத்தை மோசமாக சொல்லிட்டு இப்போ விகல்பத்தினுடைய தேவைக்கு வர்றோம். ஜாகிரத அவஸ்தையில் தான் விகல்பம் இருக்குது, ஜாகிரத அவஸ்தையில் தான் எந்த விவகாரமும் நடைபெறும். நமக்கு என்ன தேவைனா ஜாகிரத அவஸ்தையிலிருந்து ஒரு ஞானம் தேவைப்படுகின்றது. அந்த ஞானம் வர்ற வரைக்கும் ஜாகிரத அவஸ்தையை பாதுகாக்கணும். அப்படின்னு என்ன, ஒழுங்காக உடம்பை வச்சுருக்கணும், ஒழுங்காக மனசை வச்சுருக்கணும், எல்லாமே தேவை. அப்பொழுதுதான் ஜாகிரத அவஸ்தை நடைபெறும். இல்லைன்னா சுஷுப்தியிலேயே இருந்துகிட்ருப்போம், நிர்விகல்ப அவஸ்தையிலேயே கிடந்துட்டுருப்போம். இப்போ ஜாகிரத அவஸ்தையினுடைய துணை கொண்டு, சவிகல்ப அவஸ்தையினுடைய துணை கொண்டு நம்ம ஒரு ஞானத்தை அடையணும். அந்த ஞானத்தினுடைய பலனாக நிர்விகல்பக ஸ்வரூபம் அடையப்படுகின்றது. அந்த ஞானத்தை கொடுக்கறது எதுனா இந்த வாக்கியம்தான், எத்திர நாண்யத் பஷ்யதி நாண்யத் சுருணோதி. இப்போ இந்த வாக்கியம் நமக்கு புரியணும்னா நம்ம கிளாஸில் சவிகல்பக அவஸ்தையில் இருக்கணுமா நிர்விகல்பக அவஸ்தையில் இருக்கணுமா? இப்போ யாராவது ஒருவர் நிர்விகல்ப அவஸ்தையில் இவ்வளோ நேரம் இருந்தார்னு வச்சுக்குவோமே, புரிஞ்சிருக்குமா? சவிகல்ப அவஸ்தையில் இருந்தே புரிகிறது கஷ்டம். இனி நிர்விகல்பக அவஸ்தையில் வேறு இருந்துட்டா அது எப்படி புரியும்னா, அவஸ்தை முடிஞ்சு கிளாஸ் முடிஞ்சிடும், பூர்ணமதை சொன்ன உடனே அதை எழுப்பி விடுற மாதிரி சென்று விடுவார்கள். எப்படி வந்தார்களோ அப்படியே சென்று விடுவார்கள். சம்சாரியாக சம்சாரியாக திரும்பி போக வேண்டியது தான். இப்போ நமக்கு சவிகல்பக அவஸ்தை தேவை, நிர்விகல்பக ஸ்வரூபம் தேவை. இதை முதல்ல முடிவு பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையில் எது தேவை, எது நமக்கு தேவைனா சவிகல்பக அவஸ்தை சாதனம், நிர்விகல்பக ஸ்வரூபம் சாத்தியம். இதை நிச்சயம் பண்ணுறவர்களுக்கு பேர் தான் முமுக்ஷுன்னு அர்த்தம், அதிகாரின்னு அர்த்தம். நமக்கு சவிகல்பக அவஸ்தை தேவை, இந்த அவஸ்தை தேவை. இப்போ எந்த அவஸ்தையில் இருக்கிறோமோ அந்த அவஸ்தை தேவை. அப்பொழுது தான் நமக்கு விகல்பமெல்லாம் இருக்குது. நான் ஒருத்தன் இருக்கேன், பிரமாணம் சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, பிறகு நிர்விகல்பக ஸ்வரூபங்கிற பிரமேயம் இருக்குது. இதை பற்றிய ஞானத்தை நான் அடையணும். அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டேன்னா எனக்கு கிடைக்கிறது நிர்விகல்பக ஸ்வரூபம். இப்போ நிர்விகல்பக ஸ்வரூபம் இந்த லக்ஷணம் போதிக்கின்றது. இப்போ இந்த லக்ஷணம் எதை போதிக்கின்றதுனா நிர்விகல்பக ஸ்வரூபத்தை போதிக்கின்றது. இதில் என்னென்ன குழப்பம் வரலாம்னா, நிர்விகல்பக அவஸ்தையை போதிக்கிறதான்னா கிடையாது, நிர்விகல்பக அவஸ்தையை இது போதிக்கவில்லை, நிர்விகல்பக ஸ்வரூபத்தை போதிக்கின்றது. காரணம், நிர்விகல்பக அவஸ்தை சாதனமும் அல்ல சாத்தியமும் அல்ல. சவிகல்பக அவஸ்தை சாதனம், நிர்விகல்பக ஸ்வரூபம் சாத்தியம். இந்த நிர்விகல்பகம் அமிர்தம் நித்தியம்னு சொன்ன காரணத்தினால் இந்த நிர்விகல்பமானது எப்படி இருக்கின்றது என்றால், இந்த சவிகல்ப அவஸ்தையில் இருக்கும் பொழுதுமே அது நிர்விகல்பமாக இருக்கின்றது, நிர்விகல்பக அவஸ்தையில் இருக்கும் பொழுதும் அது நிர்விகல்பமாக இருக்கிறது. எப்படின்னா, டெலிவிஷனுடைய ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீனில் விதவிதமான வண்ண வண்ண பிக்சர் ஓடிட்டுருக்கும் பொழுதும் அது ஒயிட்டாக இருக்குது, ஒயிட்டாக தூய்மையாக இருக்கிறது நிர்விகல்பம்னு புரிஞ்சிட்டோம்னா, அதில் ஃபிலிம் ஓடிட்டுருக்கும் பொழுது அது நிர்விகல்பமாக இருக்குது. நிர்விகல்பமாக இருக்கிறதுனால தான் ஃபிலிம் ஓடுது, அது வாட்டுக்கு கலராக மாறிடுதுன்னு வச்சுக்கோமே ஸ்க்ரீன். அப்போ இது நல்லா இருக்காது, பார்க்குற பிக்சர் நல்லா இருக்காது. பார்க்குற பிக்சர் அது ஒழுங்காக இருக்கிறதுக்கு காரணம் அது நிர்விகல்பமாகவே இருக்கிறது. பிறகு ஆஃப் பண்ணினதுக்கு பிறகு அது எப்படி இருக்கும், அதுவும் நிர்விகல்பமாகவே இருக்குது. நான் அதனுடைய ஒயிட்னஸ் அடையணுங்கிறதுக்காக ஆஃப் பண்ணட்டுமா ஆன் பண்ணட்டுமான்னா அது இன்னும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆஃப் இருந்தாலும் சரி ஆன் இருந்தாலும் சரி அதனுடைய சொரூபம் அதுதான் என்ற அறிவு தான் நமக்கு தேவை. அப்போ சவிகல்பக அவஸ்தையான ஜாகிரத அவஸ்தையில் இருந்து நிர்விகல்பக ஸ்வரூப ஞானம் நமக்கு தேவை. அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. யத்ர ந அந்யத் பஷ்யதி ந அந்யத் ஸ்ருணோதி ந அந்யத் விஜானாதி ச பூமா. அதுதான் பூமா. பிறகு மீண்டும் யோவை பூமா தது அமிர்தம்.
எது பூமாவாக இருக்கின்றதோ அதுதான் அமிர்தம். பிறகு எது பூமான்னு தெரிஞ்சாச்சு. இனி அடுத்தது என்ன? எது அல்பம்? அடுத்த கேள்வி அல்பம் என்றால் என்ன என்ற கேள்வி வருகின்றது. பூமாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. நிர்விகல்பத்துக்கு எதிர்மறையாக இருக்கிறது என்ன? சவிகல்பம். அங்கே எல்லா விதமான பேதங்களும் இருக்கின்றது. அந்த பேதம் அல்பமாக இருந்த போதிலும் சாதனை, அது சாதனையாக இருக்குது. அதை நம்ம இல்லை என்று சொல்லவில்லை. சரீரம் மித்தியாதான், சாஸ்திரம் மித்தியாதான், எல்லாம் மித்தியாதான். இருந்தாலும் சாதனைங்கிறத மறந்து விடக்கூடாது. அதனால தான் அல்பத்தினுடைய லட்சணம் வருகின்றது. எத்திர எங்கு, அந்யத் பஷ்யதி. எத்திர என்ற சொல்லில் இந்த இடத்துல அவஸ்தையை குறிக்கின்றது. ஏன்னா அவஸ்தையில் தான் இந்த சவிகல்பமெல்லாம் இருக்குது. எத்திர எந்த அவஸ்தையில், அந்யத் பஷ்யதி ஒருவன் ஒன்றை பார்க்கின்றானோ, அந்யத் ஸ்ருணோதி ஒன்றை கேட்கின்றானோ, அந்யத் விஜானாதி ஒன்றை அறிகின்றானோ, தது அல்பம் அது அனாத்மா. இந்த இடத்துல அவஸ்தை அல்லது மாயை அல்லது ஜட பிரபஞ்சம், அதாவது இந்த மெட்டீரியல் உபாதான காரணத்தை குறிக்கின்றது. எத்திரங்கிறது உபாதான காரணமான மாயா, நாண்யத் பஷ்யதிங்கிறது பிரம்ம. இப்போ இங்கே இருக்கிறது உலகத்தில் ரெண்டே சுரூபந்தான். ஒன்று பிரம்ம, இனி ஒன்று மாயை. மாயைங்கிறது இங்கே ஜட வஸ்து, காரண பிரபஞ்சம். அப்படி முதல்ல எத்திரன்னு சொல்கிறது மாயைக்கு ஆதாரமாக இருக்கிற பிரம்மத்தை குறிக்கின்றது. இங்கே எத்திர என்று சொல்வது அவஸ்தை. இந்த அவஸ்தையில் அனுபவிக்கின்ற பொருளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற மாயையை குறிக்கின்றது. இப்போ எந்த மாயையில் மாயை காரண ரூபமாகவே இருந்தால் அது நிர்விகல்ப அவஸ்தையாயிரும். மாயையே ரெண்டாக இருக்குது. ஒன்று நிர்விகல்பக அவஸ்தையில் இருக்குது, சவிகல்பக அவஸ்தையில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல எத்திர என்றால் இந்த மாயை வெளிப்படும் பொழுது, நிர்விகல்பக அவஸ்தையிலிருந்து சவிகல்பமாக வெளிப்படும் பொழுது ஒருவன் இவைகளையெல்லாம் பார்க்கின்றான். எவைகள்? அனைத்தையும் பார்க்கின்றான், எல்லா விவகாரமும் செய்கின்றான். தது அல்பம் தது அனாத்மா. மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.